குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்கழி மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்மராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்மராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்குள்ளேயே கேது பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும். சுக்கிரன் 4ஆம் இடத்துல தான் திக்பலம் நடத்தும். நல்ல ஒரு பலம் பொருந்திய ஒரு பிளேஸ்மெண்ட்டில் தான் சுக்கிரன் இருக்குது. ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இணைவு. 4 கூடையவர் 5ல், பாக்கியாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம். செவ்வாய் கூட சூரியனும் அமர்ந்திருக்கிறது இன்னும் கூடுதல் அட்வான்டேஜ் தான். ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல சனி, அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கீங்க. ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அஷ்டம சனி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி லாபத்தில் போய் குரு உட்கார்ந்துருக்கிறது ஒரு ஃபேவர் தான் உங்களுக்கு. அஷ்டம சனியினுடைய பாதிப்பு மேக்ஸிமம் அது கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்கும் அஷ்டம சனியாக இருந்ததுன்னா அதுதான் அந்த மன ரீதியான பாதிப்புகளுக்கு காரணம் கூட. ஆனால் 5ஆம் இடத்துக்கு அதே குருவினுடைய பார்வை கிடைக்கிறது அப்படிங்கிறது யோகம்தான். இப்போ சனியோட பாதிப்பு மேக்ஸிமம் கண்ட்ரோலில் தான் இருக்குது பார்த்துருக்கு. இருந்தாலும் லக்னத்தில் ராசிக்குள்ள கேதுவும் 7ஆம் இடத்துல ராகவும் இருந்து கொஞ்சம் அவங்களுடைய பங்குக்கு அவங்களுடைய வேலைகளை கஷ்டங்களை அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்திற்கு இந்த மாத துவக்கத்தில் பயிற்சி ஆகிறாரு. அதாவது தனுசு ராசிக்குள்ளே சூரியன் வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த மாதம் முழுக்கமே சூரியன் தனுசு ராசிக்குள்ளே தான் இருக்க போகிறாரு. அதே நேரத்தில் வரக்கூடிய மார்கழி மாதம் 5ஆம் தேதி 20/12/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி. 10 கூடியர் 5ல் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கக்கூடிய ஒரு பிளேஸ்மெண்ட் அது. ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஒரு பிளேஸ்மெண்ட்டு சுக்கிரனால் ஏற்பட போகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். அதே நேரத்தில் மார்கழி மாதம் 14ஆம் தேதி புதன் பகவான் 29/12/2025 அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 2, 5, 11 தொடர்பு ஏற்படுது. குருவினுடைய பார்வையில் அந்த புதன் இருக்கிறதும், குரு வீட்டில் புதன் வீட்டில் குரு இருக்கிறதுனால இந்த குரு புதன் பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்டு அந்த 5ஆம் இடமும் 11ஆம் இடமும் பலம் அடையுதுங்க. ஸோ ரொம்ப ஒரு ப்ளசண்டான ஒரு சூழல் தான். 2, 5, 11 தொடர்பு பெற்று பலம் அடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே நேரத்தில் வரக்கூடிய மார்கழி மாதம் 28ஆம் தேதி மாத கடைசியில் 12/1/2026 அன்னைக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இது ஒரு நல்ல நிகழ்வா அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த மாதத்தில் அந்த சுக்கிரனுடைய பயிற்சினால் எந்த பாதிப்புகளும் ஏற்பட போகிறது கிடையாது. ஏன்னா மாத கடைசியில் தான் அந்த பயிற்சி நடக்கிறது அப்படிங்கிறதுனால இதை பற்றி ஒன்றும் கவலைப்பட போகிறதில்ல. மார்கழி மாதத்தில் எல்லா கிரகங்களும் சுபஸ்தானங்களில் அமர்ந்திருக்கிறாங்க. ராகு கேது சனியை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே சுபமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் சிம்மத்திற்கு. ஸோ அதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத படிப்படியாக பார்ப்போம். முதல்ல சூரியன் உங்களுடைய ராசி அதிபதி. நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்னவெல்லாம் பிளான் பண்ணுவீங்க, நீங்கள் உடல் அமைப்பு எப்படி இருக்கும், என்ன படிக்க முடியும், என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு என்ன நோய் வரும் இப்படின்னு உங்களை பற்றின A to Z சொல்லக்கூடிய ஒரே கிரகம் சூரியன் மட்டும்தான். அதனால தான் சிம்மத்துக்கு அப்படின்னு ஒரு தனி மதிப்பு மரியாதை இருக்குது. ஏன்னா சூரியனுடைய வீடு, சூரியன் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி அவர். ஸோ இப்போ அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு நான் இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்த சூரியன் இப்போ 5ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். அது கோச்சாரத்திலே ஆகட்டும், ஜனன ஜாதகத்திலே ஆகட்டும், 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். லக்ஷ்மி யோகம்ன்ட்டு பேர் அதுக்கு. ஸோ அப்படி ஒரு யோகம் ஏற்பட போகுது. 5இல் சூரியன் கூட செவ்வாய் இருக்குது. செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி. அவர் கூட சூரியன் வந்து சேர்றார்.
சில நபர்கள் சொல்லுவாங்க, இடுகதிர் செய்யோன்கூடி எங்க நிற்கலும் மணப்பெண் அவங்களே அவள் கோச்சாரத்தில் கூட அந்த கிரகச்சேர்க்கை இருக்கக்கூடாதப்பா. அப்படி இருந்துன்னா கண்டிப்பாக திருமணமான புது தம்பதியர்களை பாதிக்கும். எல்லாம் திருமணமாகி 10 வருஷம் ஆனாலும் அது பாதிக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்புகளெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. யோகாதிபதிகள், உங்களுடைய ராசி அதிபதியும் 5 9 கூடியவரும் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு முக்கியமான கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் 5ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குருவோட பார்வையில் இந்த கிரகச்சேர்க்கை கிரக அமைப்புகள் கிடைக்கிறதுக்கு யோகம் பண்ணியிருக்கணும். அப்படி ஒரு யோகம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்க காத்திருக்கு. மனதிற்கு என்னென்னவெல்லாம் பிடிச்சதோ, என்னென்னவெல்லாம் நீங்கள் நிறைவேற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் நடந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ, யாரெல்லாம் உங்கள் கூட இருக்கணுமோ அவங்கெல்லாம் கூட இருப்பாங்க. என்னென்னவெல்லாம் நடக்கணுமோ அது நடக்கும். மனம் விரும்பிய காரியங்கள் எந்த விதமான தங்கு தடைகளும் இல்லாமல் தெய்வ ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு படிப்படியாக நடந்தேறக்கூடிய வாய்ப்புகளை இந்த சூரியன் ஏற்படுத்தி தருவார். நல்ல பொசிஷனில் உட்காந்துருக்கார், 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். ஆனால் இங்கே என்னென்னா, ராசிக்குள்ளே கேது இருக்கிறதுனால மனசுக்கு பிடிச்ச விஷயந்தான் நடக்குது, கண்ணு முன்னாடி நடக்குது, நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் அதில் நம்ம முழு திருப்தி அடைய மாட்டோம். அதில் முழு ஈடுபாடாக முதல்ல இருக்க மாட்டோம். முழு ஈடுபாடாக இருந்தாலும் முழு திருப்தி அதில் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ராசிக்குள்ள கேது பகவான். முக்கியமாக அது கேது ராசிக்குள்ளே வந்துட்டாலே எதன் மீதும் பெரிய வெறுப்புகள் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியே இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. அதுபோல் தான் 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் ஆசைகள், இது வேணும் அது வேணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அதை எதன் மீதும் முழு ஈடுபாடோடு செய்ய மாட்டோம். ஏதோ நடந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக ஓடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். சார் வாரிசு இல்லை, குழந்தை இல்லை, முதல்ல வாரிசு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாரிசு இல்லை, முயற்சி எடுத்துகிட்டே இருக்கும் சார், இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிற மாதிரி தெரியல. சூரியன் வந்துட்டார், குருவோட பார்வை சூரியனுக்கு கிடைக்குது, குருவோட பார்வை கிடைக்குது. 2 ஆண் கிரகங்கள் ஆண் ராசியில், அடுத்த சுக்கிரன் உள்ள வர போறார். சூரியன் பலமாகும், சுக்கிரன் பலமாகும். சூரியனை காட்டிலும் சுக்கிரன் தனுசு ராசியில் பலமடைவார். அது காரணம் ஏன் என்ன எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டோம்னா அது நிறைய விளக்கங்கள் தர வேண்டியது இருக்கும். சூரியனை காட்டிலும் சுக்கிரன் தனுசு ராசியில் முழு பலம் அடையக்கூடிய கிரகமாக மாறிவிடுகிறார். ஆண் வாரிசு வேணும்னா ஆண் வாரிசு, பெண் வேணும்னா பெண். உங்களுடைய வேண்டுதல் எதன்படி இருக்கிறதோ அதன்படி கிடைக்கும் வாரிசு. கரு உருவாவதற்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளையும் இந்த 2 கிரகங்கள் ஏற்படுத்தி தரும். 2 கிரகங்கள் கட்டாயமாக ஏற்படுத்தி தரும். எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கலாம், செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கலாம், அல்லது சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரம் நடக்கலாம், அல்லது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஏதோ ஒரு நட்சத்திரம், மிருகஷீரிடம் சித்திரை அவிட்டம் பரணி பூரம் பூராடம், இப்படி 9 நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று தசாபுத்தி நடத்தினாலும் குழந்தை பேர் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. சிம்பிளாக உங்களோட சுய ஜாதகப்படி 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகணும். நான் சொன்ன நட்சத்திரங்கள்லையோ நான் சொன்ன கிரகங்களையோ தசாபுத்தி நடக்கணும், அவ்வளோதான். இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் இந்த காலகட்டம் உங்ககிட்ட ரகசியங்கள் தங்காது, ரகசியங்கள் தங்காது. மனசில் என்ன நினச்சாலும் வெளிப்படுத்திடுவீங்க, வெளியில் பேசிடுவீங்க, சத்தம் போட்டுருவீங்க, சொல்லிடுவீங்க. உங்களுடைய அந்தரங்க விஷயங்கள் கூட வெளியில் போயிடும். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க, பேச்சில் ரொம்ப கவனம். மனசில் பட்டதை பேசுகிறேன் அப்படி இப்படின்லாம் இருக்கக்கூடாது. உங்களோட ஒப்பீனியனை சொல்லாமல் இருக்கிறது நல்லது, சரிங்களா? உங்களோட ஒப்பீனியனை சொல்கிறன்ற பேர் வழியில் உங்களுடைய ரகசியங்கள் வெளியே கசிந்து விடுகிறது. அதனால் சற்று மன ரீதியான
பாதிப்புகளையும் சந்திப்பீர்கள். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கான்சியஸாக இருங்க. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சுக்கிரன் மார்கழி மாதம் 5ஆம் தேதி 20/12/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 3 கூடியவர் 5ல், 10 கூடியவர் 5ல். உங்களுடைய காரியங்களை வெற்றி பெற செய்யக்கூடிய கிரகமாக சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 10 கூடியவர் உங்களுடைய காரியங்கள் அது ப்ளஸ் ஆகுமா மைனஸ் ஆகுமா அப்படிங்கிறது முடிவு பண்ணுறது சுக்கிரன் தான். மனதிற்கு பிடித்தமான மிக முக்கியமான மாற்றங்களை தொழில் ரீதியாகவும் இருப்பிட ரீதியாகவும் செய்யக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி தரார். மனதிற்கு பிடித்தமான இருப்பிட மாற்றத்தையோ தொழில் மாற்றத்தையோ வேலை மாற்றத்தையோ செய்து கொள்வதற்கு ஒரு பெண் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணகர்த்தாவாக இருக்குது. அந்த பெண் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தந்தை வழி உறவுகளில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கலாம். இவர்கள் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை உங்கள் விருப்பம் போல் மாற்றுவதற்கு முழு காரணகர்த்தாவாக இருக்கிறார்கள். நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு பெண்ணின் மூலமாக மனதிற்கு பிடித்த வெற்றிக்கான மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு. அக்கம் பக்கத்தினர் நண்பர்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வீடு காலி நிலம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். காது மூக்கு தொண்டை சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும். சிலருக்கு அடிக்கடி சளி பிடிச்சிக்கிறதோ வீசிங் ட்ரபிள் ஆகிறதோ இந்த மாதிரிலாம் அதெல்லாமே நீ சரியாகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. அதே நேரத்தில் உணவு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருப்பீங்க. எது வேணும் எது வேணாம் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் தவிர்த்துருவீங்க. கடை உணவுகளை மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணிவிடுவீங்க. வீட்டு உணவு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில நபர்களுக்கு காதல் மலரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த ஏஜில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தைங்க நல்லா படிக்கும். தொழில் சார்ந்து இடமாற்றம் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது நடந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து வளர்ச்சியை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை செல்வதற்கு உண்டான மாற்றமாக அது இருக்கும். பெண் குழந்தைக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு செய்துட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக பெண் வாரிசு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. ஸோ எல்லாமே ரொம்ப ஃபேவராக இருக்குது. சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறது யோகம்தான். அது ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அத்துணை சிம்மராசி என்பவர்களுக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய மூளையை பயன்படுத்தி வேலை செய்யக்கூடிய அத்தனை சிம்மராசி என்பவர்களுக்கும் ஜாக்பாட் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக இருக்க போகுது. உங்களுக்கு அடுத்ததாக புதன் உங்களுடைய ராசிக்கு 2-11 அதிபதி 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஆல்ரெடி லவ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிடுறேன். மார்கழி மாதம் அந்த பயிற்சி நடக்குது. 14ஆம் தேதி லவ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அதே நேரத்தில் ஆல்ரெடி லவ் இருந்துன்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா சனி பார்வை இருக்குது, குரு பார்வை இருக்குது. குருவோட புதனும் பரிவர்த்தனை ஆகுது. இப்போ பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குது. குடும்பத்துக்குள்ளே இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்குது. கண் சம்மந்தமான பாதிப்புகள் ஏதாவது இருந்துன்னா அதுவும் கொஞ்சம் சரியாகுது. வருமானம் சேமிக்க முடியல, லாபம் இல்லை அப்படின்னு புலம்பிட்டு இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசி அன்பர்களுக்கும் சேமிக்கிற அளவுக்கான வருமானத்தை ஏற்படுத்தி தருவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையை அந்த புதனை ஏற்படுத்தி தரார். அதே நேரத்தில் கைகால் மூட்டு வலிகள் இருக்குது, கால் நடக்க முடியல, பாதை எரிச்சல் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தால் அதுவும் சரியாகுது. 3ஆவதாக வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள், அந்த அல்சர் பிரச்சனை, குடல் புண்கள் வர்றது, இன்டைஜஷன் ஆகிறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தாலும் அதுவும் சரியாகிறதுக்கு உண்டான வாழ்க்கை சூழலை ஏற்படுத்தி தருது. அதுக்கான உணவுப் பொருட்கள் என்னென்னவா சாப்பிட்ணும், வாழ்க்கை சூழலை எப்படிலாம் மாற்றிக்கணும், அதுக்கான அட்வைஸ் எல்லாம் பக்காவாக கிடைக்கிது. பிரச்சனையில் மனசில் பட்ட விஷயத்தை கரெக்டாக பக்காவாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு வேலை செஞ்சு ஜெயிச்சிருவீங்க. பர்ஃபெக்டாக இந்த இது இப்போ இப்படி நடக்கணும் அப்படிங்கிறத பக்காவாக பிளான் பண்ணி ஜெயிச்சிருவீங்க. சிம்மத்துக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே அதாவது மாத கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருக்குது. முக்கியமாக சனி, ராகு, கேது இந்த 3 கிரகங்கள் மட்டும்தான் அன்ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. தொழிலில் கவனமாக இருங்க. தொழிலில் என்ன தான் ஹெல்ப் மற்றவங்க பண்ணாலும்
முடிஞ்சளவுக்கு உங்கள் வேலைகளை நீங்களே செய்ய பாருங்கள். அதுதான் பெஸ்ட்டு விஷயமா இருக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அப்படி இருக்கும்போது கணவன் மனைவியிலேயே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும்போது புது நபர்களை கொஞ்சம் சந்தேக கண்ணோட பார்த்து கொஞ்சம் தாமரையில் மேலே தண்ணி போல் இருக்கிறது நல்லது. நட்பு வட்டம் அதிகரிக்கும். தவறான நட்பு வட்டம் கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ இதுதான். நல்ல நண்பர்களை இழந்துருவீங்க, அருமை புரியாது. தவறான நபர்கள் கூட கூட்டு சேர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது. கவனமாக இருங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது. பிறந்த கிழமை அன்றைக்கி, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக அந்த மாதம் உங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடிய அற்புதமான மாதமாக மாறும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே. நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.